விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு சர்ச்சையாக இருக்குது. முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் வந்து பார்ப்பனையரோட ஆதிக்கத்தை செயல்படுத்தினார். அவரோட சாதகமாக செயல்பட்டார். முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு எதிராக செயல்பட்டார்னு சொல்லியிருக்காரு. முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு எதிராக அவர் செயல்படவில்லை. ரெண்டு பேருமே இறக்கும் வரை நண்பர்களாக இருந்தவர்கள் தான். இது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சியை துவங்கினாரை தவிர அவர் பார்ப்பனர்களுக்கு எதிராகவோ மற்ற கருத்துக்களுக்கு எதிராகவோ அவர் துவங்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி கோயில் வாக்காளர்கள் பட்டியலில் வந்து திமுக தயாரிக்க ரெடியாக இருக்காங்க அப்படின்னு அப்படி ஒரு கருத்து போட்டாங்க. பீகார் மாநிலத்தில் பட்டியலில் வந்து செஞ்சுருக்கோம். இந்த நிலையில் அவர் கூட அதாவது பீகார் மாநிலத்தில் என்ன நடந்துச்சுங்கிறது எல்லாருக்கும் இப்போ தெரியும். வாக்காளர் பட்டியல் வந்திருக்கு, உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. அந்த வாக்காளர் பட்டியலில் விளக்கங்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வாக்காளர் பட்டியலினுடைய ஒவ்வொரு பகுதியையும் இப்பொழுதே ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் யார் இருக்காங்கங்கிறத எங்களுடைய தொண்டர்கள் ஒவ்வொரு வீடு வீடாக போய் அறிந்து வந்திருக்கிறார்கள். எனவே இங்கே புதுசாக யாரையும் கொண்டு வந்து புகுத்துனா உடனே நாங்கள் தூக்கி கொண்டு வந்து நெருங்கிடுவோம். இவருக்கு இந்த வீட்டுக்கு சம்பந்தம் இல்லை, போன மாதம் நாங்கள் இந்த வீட்டுக்கு சென்றோம், இவர் இல்லை, இந்த மாதம் வேண்டுமென்றே வந்து புதிதாக சேர்ந்திருக்கிறார் என்பதை கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய சக்தி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனுக்கு உண்டு. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளரையும் நேரிலே சந்தித்திருக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ கட்சிக்கு வந்து பதவி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அன்வர் ராஜாவுக்கு வந்து இலக்கிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. புதுசாக அதிமுகலும் வந்தவங்களுக்கு உடனே பதவி கொடுக்குறாங்க அப்படிங்கிற சார், அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பொறுப்பில் இருந்து வருகிறார். ஒரு நாடாளுமன்றத்தினுடைய முன்னாள் உறுப்பினராக இருந்து வருகிறார். வருகிற பொழுது இலக்கிய அணியினுடைய தலைவராக இருந்த மரியாதைக்குரிய இந்திரகுமாரி அம்மையார் அவர்கள் இறந்து விட்டார்கள். அந்த இடம் காலியாக இருக்கிறது. அப்பொழுது அந்த இடத்துக்கு யாரை நியமிக்க வேண்டும் என்கின்ற அந்த அதிகாரம் எங்களுடைய கட்சியினுடைய தலைவருக்குத்தான் உண்டு. எனவே புதுசாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து சேர்ந்தவுடன் அவன் திமுக காரன். அதில் புதுசு பழசு அதிமுகலேருந்து வந்தவங்க, இல்லை காங்கிரஸ்லேருந்து வந்தவங்க, வேறு கட்சியிலேருந்து வந்தவங்கன்னு ஏன் நீங்கள் பிரிவுபடுத்தி பார்க்கிறீர்கள்? நாங்கள் எல்லோரும் தலைவர் கலைஞருடைய தொண்டர்கள், தளபதியினுடைய தொண்டர்கள், நாங்கள் உதயநிதியினுடைய தொண்டர்கள். ராகுல் காந்தி வந்து அந்த வாக்காளர் பட்டியலில் ஆளுங்கட்சிக்கு எதிராக வந்து குற்றச்சாட்டு முன்வைத்ததுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி வந்து அவரும் வந்து தமிழ்நாட்டில் இது போல செயல்படுறதுக்கு குற்றச்சாட்டு வைக்கிறது அப்படின்னு பார்க்குறேன். அதாவது வாக்காளர் பட்டியல் இப்பொழுது கையில் இருக்கிறது. கையில் இருக்கிற பட்டியலை நாங்கள் சரிபார்த்து யார் யார் இறந்த வாக்காளர்கள், யார் யார் வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிற வாக்காளர்கள், யார் யார் போலியான வாக்காளர்கள் என்கின்ற குறிப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதை வாக்காளர் பட்டியல் திருத்தம் வருகின்ற பொழுது தேர்தல் ஆணையத்தினரை சமர்ப்பிப்போம். அப்பொழுது நிச்சயமாக தமிழ்நாட்டிலே ஒரு போலி வாக்காளரும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கொள்வதற்கு திமுக முயற்சிக்கும். அதை மீறி வெளி வாக்காளர்களை அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம், ஏன்னா இன்றைக்கு வந்து ஒரு கூட்டணியில் வந்து பாரதிய ஜனதாவினுடைய முக்கியமான கூட்டணி முதல் கட்சி தேர்தல் ஆணையம் தான். அதுக்கப்புறம் தான் அதிமுக மற்ற கட்சிகள் தான். எனவே அவருடைய முதல் கூட்டணி கட்சியான தேர்தல் ஆணையம் அங்கே தவறுகள் செய்தால் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று அதற்காக போராடக்கூடிய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு. உண்மைகளை எடுத்து வைத்து அங்கே இருக்கக்கூடிய உண்மையான வாக்காளர் பட்டியலை வைத்துத்தான் நாங்கள் தேர்தல் நடத்துவோம். தமிழ்நாட்டில் கஞ்சா சாராயம் அதிகரிச்சிருக்கு, அது ஒழியம்னு சொல்லி நேற்று ராமதாஸ் தீர்மானம் போட்டிருக்காரு பாமக. தமிழ்நாட்டில் கஞ்சாவும் உற்பத்தி ஆகவில்லை, சாராயம் எங்கேயும் காய்ச்ச விழுவதில்லை. இங்கேருந்தோ வர்றதை தடுக்க வேண்டியது ஒன்றிய அரசு. வெளி மாநிலங்களிலிருந்து வந்துட்டு இருக்கு. அதை மாநிலம் விட்டு மாநிலம் வருவதற்கு தடுக்க ஒன்றிய அரசு தவறி கொண்டிருக்கிறது. அந்த ஒன்றிய அரசை குற்றச்சாட்டு சுமத்துவதற்கு இவர்களுக்கெல்லாம் பயம். ஏன்னா நாளைக்கு இடி வந்துடுமோ, ஐடி வந்துடுமோ, ரைடு வந்துடுமோ, நம்ம வீட்டில் இருக்கிற தூக்கிட்டு போயிடுவாங்களோன்னு அதற்காக சொல்லுகிறார்கள் தமிழ்நாட்டில் நடமாடுகிறது என்று. நாங்கள் சொல்லுகிறோம், இங்கே எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கவனத்துக்கு வருகின்ற பொழுது அத்தனையும் தடுத்து நிறுத்தி பறிமுதல் செய்து அவர்கள் மீது வழக்கு பதிந்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய காவல்துறை செய்து கொண்டிருக்கிறது. சார், மணல் எப்போ சார் அனுமதி கொடுக்க போகிறாங்க? மணல் தட்டுப்பாடு கட்டுமான பணிகள் பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க. மணலுக்காக
உயர்நீதிமன்றத்தில் இன்னும் ஒன்று ரெண்டு இது அனுமதிகள் தர வேண்டி இருக்கிறது. அது விரைவிலே 2-3 நாட்களுக்குள்ளே கூட கிடைத்துவிடும். கிடைத்த பிறகு அரசு அது பற்றி முடிவு செய்யும். ஒரு புறம் வந்து அதிமுக பாஜக வலுவான கூட்டணி அமைப்போம், வலுவான கட்சிகள் வலுவான கூட்டணி பண்றது. ஒரு புறம் நேற்று பார்த்தீங்கன்னா பாமக சைடு கூட்டம் போட்டு அவங்களும் வலுவான கூட்டணி அமைப்போன்றாங்க. இதை எப்படி? அதாவது தமிழ்நாட்டில் வலுவான கூட்டணியாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்குது. அதை எதிர்த்து எந்த வலுவான கூட்டணியும் அமைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது. எனவே பேருக்காக தங்களிடம் இருக்கக்கூடிய 1-2 பேரும் தங்களை விட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் வலுவான கூட்டணி அமைப்போம் என்கின்ற ஒரு கதையை விட்டு கொண்டிருக்கிறார்கள். அது கதை தான், கதை. திமுக அரசை கண்டிச்சு 13ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி அதிமுக சார்பில் சிவகங்கையில் போராட்டம் பண்ணுறாங்க. அந்த 3 கொலையை கண்டிச்சு அதை எப்படி பார்க்குறீங்க? எந்தது? சிவகங்கையில் நடந்த 3 கொலையை கண்டிச்சு, நாட்டாமங்கலத்தில் நடந்த 3 கொலையை கண்டிச்சு அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க 13ஆம் தேதி. அதுக்கு அதிமுகவுக்கு உரிமையே கிடையாது. உரியவர்களை நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம். கொலைகள்லாம் ஆட்சியாளர்களுக்கு தெரிஞ்சு சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவங்கள் உண்டு. சொன்னால் திருப்பி நீங்கள் தூத்துக்குடியை சொல்வீங்க, சாத்தான்குளத்தை சொல்வீங்கன்னு அவருக்கு கோபம் வரும். அந்த மாதிரி சம்பவங்கள் எங்கள் ஆட்சியில் இல்லை. அதை தான் நாங்கள் சொல்ல முடியும். சார், தூத்துக்குடி சம்பவம், சாத்தாங்குளம் சம்பவம் கேஸ் இருக்குது. தூத்துக்குடி சம்பவத்தில் நம்ம அறிக்கை ராஜா ஜெகதீசன் தலைமையில் அறிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்க. இதுவே இன்னும் தமிழக அரசு 4 நாட்கள் காலம் ஆகியும் இதையே நடவடிக்கை எடுக்கிறேன். அதாவது இவரோட ஜெயலலிதா மரப்பு இறப்பு அறிக்கை நம்ம தாக்கல் பண்ணிட்டாங்க. ஏன் இது வரைக்கும் நம்ம எந்த விதமான நடவடிக்கை அதை எடுக்கல? அதாவது நீதியரசர் அருணா ஜெகதீசன் அறிக்கையின் அடிப்படையில் உயர் நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலில் அதற்கான அதிகாரிகளுக்கு என்னென்ன தண்டனை கொடுக்க வேண்டும், என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை எல்லாம் விசாரித்து அவர்களுக்கு அழைப்பாணை கொடுக்கப்பட்டு இன்னென்ன குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றன என்கின்ற விவரங்கள் சொல்லப்பட்டது. அதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதே தவிர மூடி மறைக்கப்படவில்லை.